அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்கர். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஐபிஎல் 2026 ரிலேட்டடான ட்ரேட் ரூமர்ஸ் பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இது ரிலேட்டடாக நிறைய அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. பிளேயர்ஸும் அவங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டனா சஞ்சு சாம்சன் இருந்தார். இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போதைக்கு வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தா சஞ்சு சாம்சன் அண்ட் ஆர்ஆருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன் பிரேக் ஆயிருங்கிற மாதிரி தான் தெரிய வருது. பர்சனலா முன் வந்து சஞ்சு சாம்சன் அவரை ட்ரேட்லயோ அப்படி இல்லை மினி ஆக்ஷன்ல அவைலபிள் பண்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டை ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டை வச்சிருக்காரு. அதற்கான ரீசன் என்னங்கிறது தெரியல. ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டும் எங்களுக்கும் சஞ்சு சாம்சனுக்கு இடையில எந்த விதமான கிளாஷுமே இல்லை, இதற்கான ரீசன் என்னங்கிறது எங்களுக்கே தெரியலைங்கிற மாதிரியான ஒரு ரீசனை தான் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டும் முன்வைக்கிறாங்க. நம்மளே யோசிச்சாலும் நமக்கு தெரியும், சஞ்சு சாம்சன் மாதிரியான ஒரு பெரிய ஹை ப்ரொஃபைல் பிளேயரை எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டுமே இழக்க விரும்ப மாட்டாங்க. லாஸ்ட் 5 சீசனா அவர் ஆர்ஆர் கூட தான் இருந்திருக்கிறாரு. 2022 ஐபிஎல் ஃபைனலை நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சிருந்திருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாம 3 டைம்ஸ் கிட்டலாம் ஆர்ஆர் பிளே ஆஃப்ஸுக்கும் கொண்டு போயிருந்திருக்காரு. இப்படி ஆர்ஆருக்கு ஆஸ் அ கேப்டனா நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாலும் பர்சனலா அவரு ஆர்ஆர் விட்டு வெளியே போகணுங்கிற மாதிரி தான் விரும்புறாரு. சஞ்சு சாம்சன் லாஸ்டா நடந்த பங்களாதேஷ்க்கு எதிரான T20 சீரீஸ்ல கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு ஆஸ் அ ஓப்பனரா. இப்போதைக்கு ட்ரேட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்டுமே வந்த மாதிரி தெரியல. பிகாஸ் சஞ்சுவை வெளியே விடுறதுக்கு ஆர்ஆருக்கு பெரிய அளவுக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி தெரியுது. சஞ்சுவை அவங்க டீம்ல வாங்கிக்கிறதுக்கு நிறைய டீம்கள் விருப்பம் காட்டினாலும் ட்ரேட்ல முடியுமா அப்படி இல்லைன்னா கேஷ் டீல்ல முடியுமாங்கிற மாதிரி தெரியல. பிகாஸ் சஞ்சு சாம்சனோட பிரைஸ் 18 crores இருக்கு. சஞ்சுவை அவங்க ஒரு டீம்கிட்ட ட்ரேட் பண்றாங்கட்டே வச்சுப்போம். அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரோ அப்படி இல்லைன்னா ஆர்ஆருக்கு தேவைப்படுற ஒரு நல்ல பிளேயரோ எதிர்பார்ப்பாங்க. நிறைய சோர்சஸ்ல ருத்துவும் 18 crore தான். ஸோ கரெக்டாக மேட்ச் ஆவாருங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. பட் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அவரை லாங் டைம் கேப்டனாக பார்க்குற மாதிரி தெரியுது. ஸோ அந்த ட்ரேட் பாசிபிலிட்டிஸ் அவைலபிள் இல்லை. மேபி அஸ்வினை கொடுப்பாங்களா கொஞ்சம் டவுட் தான், அதை நம்ம பார்க்கலாம். சிஎஸ்கே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி கிரிக்பஸ்லேயே ஆல்ரெடி ஒரு அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் சஞ்சு மேலே இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கோம். இஃப் ஹி இஸ் அவைலபிள் இந்த ட்ரேட் நாங்கள் ஷியூராக அவருக்கு போவோங்கிற மாதிரி ஆல்ரெடி ஒரு சிஎஸ்கே அஃபிஷியல் சொல்லியிருந்தாரு. அது ரிலேட்டடாக நம்ம சேனல்லேயே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். தோனி தான் சிஎஸ்கேவோட விக்கெட் கீப்பராக இருக்கிறாரு. ஸோ அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா சஞ்சு சாம்சனை கண்டிப்பாகவே சிஎஸ்கே பார்க்குறாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் தான் ஃபுல் டைம் கேப்டன். லாஸ்ட் சீசன் இன்ஜுரியாக சென்னையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. இன்ஃபேக்ட் பிளே ஆஃப்ஸ் கூட அவங்களால போக முடியல. இந்த விஷயத்துல சஞ்சு மேல சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் இன்ட்ரெஸ்டா இருக்க மாதிரி தெரியுது. இஃப் ட்ரேட் பாசிபிள் அப்படின்னா சிஎஸ்கே ஆர் கேகேஆர்ல இருந்து எந்த பிளேயர் அவங்க கொடுத்து மாத்துவாங்கன்ட்டு நீங்க பிலீவ் பண்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், அஸ்வின் வெர்சஸ் சிஎஸ்கேக்கு இடையில ரீசெண்டா வந்திருக்க ஒரு சின்ன பிரச்சனை எல்லாத்துக்குமே தெரியும். 10 years கழிச்சு அஸ்வின் லாஸ்ட் சீசன் சிஎஸ்கேக்காக விளையாடினாரு. அவருக்குமே தொடர்ந்து சிஎஸ்கேக்கு விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. இது ரிலேட்டடான அவரோட முடிவை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை வச்ச மாதிரியும் தெரியுது. எக்ஸாக்ட் ரீசன் நமக்கு தெரியலனாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட அவரோட ஜேர்னியை கண்டினியூ பண்ண விரும்பலைங்கிறது அப்பட்டமாக தெரியுது. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு சிஎஸ்கேக்கு வந்தாரு. சென்னை சூப்பர் கிங்ஸும் நல்ல பிரைஸ் கொடுத்து அவரை எடுத்தாங்க. 9.75 crores ஒரு நல்ல டீசன்ட் பிரைஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்ல, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓன் பண்ணக்கூடிய சிஎஸ்கே அகாடமியோட டைரக்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸாவும் நம்மளோட ரவி அஸ்வின் தான் இருந்துகிட்டு இருந்தாரு. ஸோ அந்த போஸ்ட்ல இருந்தும் அவர் ரிசைன் பண்ண போறதாவும் ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இது அபிஷியலா கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம சேனல்லே இது ரிலேட்டடா கண்டிப்பா நம்ம வீடியோ போடுவோம். 2025ல அஸ்வின் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் சென்னை சூப்பர் கிங்ஸே ஒரு ஃபெயிலியர் டீமா தான் பார்க்கப்பட்டு. அஸ்வின் 9 matches விளையாடி 7 wickets மட்டும்தான் எடுத்தாரு. எக்கனாமியும் ஓவர் 9 போச்சு. டு பி ஃபிராங்க், அஸ்வினுக்கு இந்த சீசன் நல்லாவே போகல, அதுதான் உண்மை. ரீசெண்டா ருத்ராஜ் அண்ட் MS தோனி 2 பேருமே சென்னையில தான் ஸ்டே பண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. ஐபிஎல் 2026 ரிலேட்டடான நிறைய அபிஷியல் முடிவுகள் எல்லாம் இந்த மீட்டிங்ல எடுக்கப்படுங்கிற மாதிரியான தகவல்களும் வருது. மேபி அது சஞ்சு சாம்சன் ட்ரேட் ரிலேட்டடான விஷயங்கள் கூட பேசலாம். அப்படி இல்லைன்னா மற்ற பிளேயர்ஸை கூட வேற டீம்ல இருந்து ட்ரேட்ல வாங்குறதுக்கோ இல்ல மினி ஆக்ஷன் ரிலேட்டடான பிளான்ஸ் போடுறதுக்கோ இந்த டைமை யூஸ் பண்ணிப்பாங்கிற மாதிரி சோசியல் மீடியாஸ்ல சொல்றாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சஞ்சு சாம்சன் அண்ட் அஸ்வின் 2 பேருமே அவங்க இருக்கக்கூடிய டீம்ல ஹாப்பி இல்ல. ஒரு ட்ரேட்லயோ இல்ல மினி ஆக்ஷன்லயோ தான் மோஸ்ட்லி அவங்க 2 பேரும் இருப்பாங்கிற மாதிரி தெரியுது. ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மேபி அஸ்வின் டு ஆர்ஆரும் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்படி அந்த ட்ரேட் நடந்துச்சுன்னா ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன்ஸா உங்களுக்கு அது ஹாப்பியா? ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.